பிரான்ஸ் பொபினி நகரசபை முதல்வரை சந்தித்த ஸ்ரீதரன். ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒருபோதும் இணைய மாட்டோம், சயித் பிரேமதாசா திட்டவட்டம். ஸ்ரீதரனுக்கு எதிராக சுமந்திரன் களத்தில் இறக்கும் புதிய முகம், வெளியான தகவல். யாழ் நூலகத்தை எரித்த ரணில் விக்ரமசிங்க, துண்டு பிரசுரம் விநியோகம். கலைக்கப்படவுள்ள பாராளுமன்றம், திரைமறைவில் ஆரம்பமான பேச்சுக்கள். 13க்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு, சயித் பிரேமதாசாவின் அலுவலகம் சென்று நடாத்தப்பட்ட போராட்டம். மன்னாரில் விவசாயிகளின் காணிக்குரிய ஆவணங்களை உடன் வழங்குங்கள், ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். பிரான்ஸ் பொபினி நகரத்தின் நகரசபை முதல்வரும் செயின்ட் டெனிஸ் மாவட்ட சபையின் பிரதி தலைவரும் வெளிநாட்டு வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பானவரும் திரு அப்டெல் சாடி அவர்களும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு பொபினி நகர சபையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிப்புக்காக நீதி மற்றும் இலங்கையில் தமிழர்களுக்கு நடைபெற்று வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு மற்றும் நில அபகரிப்புகள், அரசியல் கைதிகளின் விடுதலை, இலங்கையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை பற்றிய கலந்துரையாடலாக இது இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் பிரான்சில் தொடர்ச்சியாக அரசியல் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரும் தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்சினால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை, அவரோடு இணையப் போவதும் இல்லை. நாட்டை பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்புடன் இருப்பவர்களுடன் ஒருபோதும் இணையப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டை பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்புடன் இணைந்து செயற்படும் நபர்களுடன் ஒரு நாளும் நான் இணைந்து செயற்பட போவதில்லை. அவ்வாறானவர்களுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை. நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற அதே வேளை புதிய அரசியல் பிராண்டாக எனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். இதற்கு அனைவரும் ஆதரவை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக உள்ள ஸ்ரீதரனுக்கு எதிரான மாற்று காயாகவும் ஆட்டக்காரராகவும் உள்ள சந்திரகுமாரை பயன்படுத்தி ஸ்ரீதரனை வீழ்த்த சுமந்திரன் முயற்சிப்பதாக பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர் போட்டியில் தோல்வியடைந்தமையினால் தனது செல்வாக்கு மங்கிப் போயுள்ளதை மறைக்க சுமந்திரன் செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பில் கருத்தில் கொள்ளாமல் தங்களது சட்ட திறமை மற்றும் வாதங்களினால் இலங்கை அரசியலை மாற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பன பேச்சு நடத்தியுள்ள நிலையில் விரைவில் அக்கட்சியுடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறுபான்மையின கட்சிகளின் ஆதரவை திரட்டும் பொறுப்பு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க, பஜீர் அபிவர்த்தன உள்ளிட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் தலைமையிலான குழு ஒன்றே விரைவில் தமிழரசு கட்சியுடன் பேச்சு நடாத்துவார்கள் என தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் முடிவை எடுத்துள்ள ரணில் விக்ரமசிங்க அபிவிருத்தி பணிகளுக்கு தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அது தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்காமல் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினால் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த துண்டு பிரசுரங்கள் நாட்டை கட்டி எழுப்புவது எவ்வாறு என மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க தான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தார். அதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் பாதி திசையை நோக்கி தள்ளப்பட்டார்கள். ரணில் விக்ரமசிங்க வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வைத்தார். உணர்வு சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அரசியல் இருப்புகளை தக்க வைப்பது அரசியல்வாதிகளுக்கு இலகுவான ஒன்று. இம்முறை உணர்வு சார்ந்த அரசியலை தவிர்த்து அறிவு சார்ந்த அரசியலை செயல்படுத்துவது தமிழ் சிங்களம் ஆகிய இரண்டு இனங்களுக்கும் தேவையான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார்.
பாராளுமன்றம் கலைக்கப்படும் திகதி நெருங்கி வரும் நிலையில் தற்போது பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு பிரதான கட்சிகளிடமிருந்து வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொதுத் தேர்தல் நடாத்தப்படும் என அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் அறிவித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி பொது தேர்தலை நடாத்த இன்னும் 114 நாட்கள் உள்ளன. இந்த நிலையில் தற்போது சுயேட்சையாக செயற்பட்டு பல்வேறு குழுக்களில் இணைந்துள்ள பெருமளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தேர்தலில் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு 2 பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பெரமுனவுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் கரையொதுங்கிய அனலதீவு கடற்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அனலதீவு கடற்பரப்பில் இருந்து கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணியளவில் கடற்தொழிலுக்கு சென்ற குறித்த இருவரும் கரை திரும்பாத காரணத்தினால் பதட்டம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அனலைதீவு கடற்பரப்பெங்கும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்களால் தீவிர தேடுதல் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அனலைதீவைச் சேர்ந்த திருச்செல்வம், மைக்கேல் பெர்னாண்டோ, நாகலிங்கம் விஜயகுமார் என்ற இருவருமே படகு இயந்திரம் பழுதாகி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் பகுதியில் கரையொதுங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனை அடுத்து குறித்த இருவரது குடும்பத்தினர் நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து இருவரையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் கடற்தொழில் அமைச்சினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கீரிமலை நல்லிணக்கப்புறத்திலிருந்து காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி வரை பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டு நேற்றுடன் ஒரு வருடம் வெற்றிகரமாக பூர்த்தியடைந்துள்ளது. ஓராண்டு பூர்த்தி நிகழ்வின் போது மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. யாழ் நடேஸ்வரா கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி நடேஸ்வரா கல்லூரி ஐரோப்பிய பழைய மாணவர் சங்கத்தின் அனுசரணையுடன் தொடர்ச்சியாக பேருந்து சேவை இடம்பெறுகிறது. முதலாம் 2ஆம் தர மாணவர்களுக்கு இலவசமாகவும் ஏனைய தர மாணவர்களுக்கு சாதாரண கட்டணத்துடனும் குறித்த போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மயிலட்டி நோக்கி புறப்படும் 769 தனியார் பஸ் சேவையானது மாவுட்டபுரம் கீரிமலை வீதியூடாக நல்லிணக்கப்புறம் சென்று யாழ் நடேஸ்வரா கல்லூரியூடாக பயணிக்கிறது. பாடசாலை நாட்களில் இடம்பெறும் குறித்த போக்குவரத்து சேவை காலை 7:10, 7:30 மற்றும் 7:40க்கும் மதியம் 1:40க்கும் பாடசாலையிலிருந்து நல்லிணக்கப்புறம் வரை இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. சேவை மனப்பான்மையுடன் குறைந்த கட்டணத்தில் சிற்றூர்தி போக்குவரத்து சங்கத்தினர் உதவி வருவதுடன் மேலும் இதற்கான நிதி உதவி பங்களிப்பை கல்லூரியின் புலம்பெயர் பழைய மாணவர்கள் வழங்குகின்றனர். இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சையத் பிரேமதாசா வழங்கிய உறுதிமொழிக்கு எதிராக சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசாவின் அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். இலங்கை பிரிவினைக்கு எதிரான கூட்டமைப்பு என்று தம்மை அழைத்து கொண்டு தேசிய கொடிகளை ஏந்திய குழு ஒன்று நேற்று காலை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டது. போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கு எதிராக ஒரு அறிக்கையை கையளிப்பதற்காக தாம் வந்துள்ளதாக சையத் பிரேமதாசா அலுவலகத்துக்குள் இருந்தால் வெளியே வர வேண்டும் என மோசடி, ஊழல் மற்றும் வீண்பிரியத்துக்கு எதிரான குடிமக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜெமுனி கமந்த துசார இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முதலில் வடக்கு மற்றும் கிழக்கை பிரித்து கொடுப்பதன் மூலம் நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம் என்பதை சொல்லுங்கள் என மற்றொரு எதிர்ப்பாளர் சத்தமிட்டுள்ளார். வடக்கின் வாக்குகள் இந்த தேர்தலில் தீர்க்கமானதாக இருக்கும். எனவே அந்த வாக்குகளை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சையத் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக் ஆகிய அனைவரும் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறுகின்றனர். எனினும் நாட்டை 9 துண்டுகளாக பிரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என இதன்போது எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பைக்கடவை சோழமண்டல குளத்தின் கீழ் கடந்த 30 ஆண்டுகளாக காணியற்ற 107 விவசாயிகள் பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு இதுவரை காணிக்குரிய ஆவணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. எனவே எதிர்வரும் 16ஆம் தேதி மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தருவதற்கு முன்னதாக அவர்களுக்கு காணி வழங்கும் உத்தரவை வழங்கிவிட்டு வருகை தருமாறு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் BS சிவகரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்றைய தினம் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த 30 ஆண்டுகளாக மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பைக்கடவை சோழமண்டல குளத்தின் கீழ் காணியற்ற 107 விவசாயிகள் பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இவர்களுக்கு இதுவரை காணிக்குரிய ஆவணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. 4 ஜனாதிபதிகளிடமும் கோரிக்கை விடுத்து இதுவரை நடைபெறவில்லை. எதிர்வரும் 16ஆம் தேதி ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தர இருப்பதாக அறிகிறோம். எனவே மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இவர்களுக்கு காணி வழங்கும் உத்தரவை வழங்கிவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காணி சீர்திருத்த அதிகார சபை லஞ்சம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே காணி வழங்குகின்றது. பல ஆண்டு காலமாக பல வழிகளிலும் வேண்டுகை விடுத்தும் அதிகாரிகள் செவி சாய்ப்பதாக இல்லை. தங்களுக்கு ஏற்கனவே 3 தடவை கடிதம் எழுதியிருந்தோம். ஆனால் எந்த பயனும் ஏற்படவில்லை. இந்த நாட்டில் சமூக சமநீதி என்பது எந்த விடயத்திலும் நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. லஞ்சமும் ஊழலும் வியாபித்துள்ளது. அதனால் தான் இந்த நாடு இவ்வளவு மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் மீள முடியாமல் சிக்கி தவிக்கிறது. எனவே மன்னாருக்கு வருவதற்கு முன்னர் இந்த காணி வழங்குவதற்குரிய அனுமதியை அதிகாரிகளுக்கு வழங்கிவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த காணி வழங்குவதில் எந்தவிதமான சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வனவள திணைக்களத்தினதோ வன விலங்குகள் திணைக்களத்தினதோ தொல்பொருள் திணைக்களத்தினதோ இல்லை. அலுவலக நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக சகல ஆவணங்கள் பல வருடங்களுக்கு முன்பே காணி சீர்திருத்த அதிகார சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதற்கு தாங்கள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற சூழலிலேயே தமது சேவையினை முன்னெடுக்கிறார்கள் என உதயன் குழுமத்தின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டினை நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் தற்போது வந்திருக்கும் இடம் தம்பித்துரை பிரதீபன் அவர்களின் வீடு. இந்த படத்தின் மூலம் ஓரளவுக்கு நீங்கள் ஊகிப்பீர்கள். பின்புறம் இருக்கும் அந்த அவர்களுடைய தாக்கப்பட்டதன் அறிகுறி நன்றாகவே தெரியும். பக்கத்தில் இருக்கும் மின்கட்டியும் உடைந்துதான் இருக்கின்றது. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. நான் திரும்ப திரும்ப பல தடவை சொல்லியிருக்கின்றேன். ஊடகவியலாளர்கள் முக்கியமாக வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன். பல தடவைகள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சம்பவங்கள் எல்லாம் முறைப்படி விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இன்று இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்குரிய சாத்தியம் இல்லை. அவர் சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபன் அவர்கள் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர். மிகவும் விறுவிறுப்பாக செயற்பட்டவர் எனக்கு நன்றாக தெரியும். பல பல விஷயங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை பல ஊடகங்கள் ஊடாக கொடுத்து எங்களுக்கு, அதாவது மக்களுக்கு எவ்வாறு செய்ய வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்து கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக இரவு கூடியளவு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இன்னமும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கையில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது. 40 வருட காலம் நான் என்னுடைய பத்திரிகையை கொண்டு நடத்துகின்றேன். எத்தனையோ சம்பவங்கள் எதற்கும் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்து விட்டேன், எத்தனையோ பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து விட்டேன். அவர்கள் பாராமுகம். வடமாகாணத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். எத்தனையோ கொலைகள், எத்தனையோ மிரட்டல்கள், அங்கவீனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக ராத்திரி இவர்கள் அறியப்பட்ட இந்த பெட்ரோல் குண்டில் அமர்ந்து கொள்ளவில்லை. இவருக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். எனவே இனிமேலாவது இந்த ஆளுநர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி கையுமையுமாக கட்டாயமாக பிடிபட வேண்டும். அவர் தப்பிவிட்டார். பிடித்து ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் தான் ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் பயனில்லாமல் இயங்கலாம். இதுதான் முக்கியம். ஊடகவியலாளர் பயந்து இயங்கி பிரயோசனம் இல்லை. அவர்கள் தான் எப்பொழுதும் துணிவாக ஒவ்வொரு இடத்துக்கும் இறங்க வேண்டும். பாருங்கள், வெளிநாட்டுகளில் எல்லாம் இந்தியாவில் கூட எந்த ஊடகவியலாளரும் யாருக்கும் பயப்படுவதில்லை. அதனால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விதத்தில். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை அவர்களுக்கு. இதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும்.
இங்கே உள்ளூரில் இருக்கும் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும். உடனடியாக இதற்கு ஏதாவது ஒரு நிவர்த்தியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.